10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்போது அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் விருப்பப்படுற இடம் வேணும் அப்படின்னா அந்த 7 to 8 அந்த இடங்கள் தான் தர முடியும். இதுவே நாங்கள் தர இடம் மாதிரினாக்கா 10 இடம் வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. திமுக சார்ந்து அவங்க தரப்புலேருந்து டெல்லி லாபியை கவனிச்சுட்டு வந்த ஒரு முக்கியமான புள்ளி. ஆமாம், அவங்க அந்த இடத்துக்கு இப்போது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேலிட புள்ளியை வந்து அனுப்ப போகிறாங்க. மாநில அரசியலுக்குள்ளே இறங்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, எம்எல்ஏ வாக்க போகிறாங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் அதில் முக்கியம். என்னென்னா, இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ உதயா அப்படின்ற டாக்ல போயிட்டு இருக்கு இல்லையா, துணை முதல்வரா எனக்கும் துணை முதல்வர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களா. தலைமையும் சரி அப்படின்ற டோனில் கண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. தாவேக தலைவரும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காராமே. 2026 எலெக்ஷனில் எங்கே நிற்கிறதுன்ற குழப்பம் தான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி வி சென்டிமெண்ட்னு ஒன்று பேசிட்டு இருந்தாங்க. அதாவது விக்கிரவாண்டியா, விருதுநகரா அப்படின்னு வி சென்டிமெண்ட் எங்கே இருக்கோ அங்கே நிற்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அதிமுகவும் பதிலடி தரணும், டிடிவிக்கும் பதிலடி தரணும் அப்படின்ற முடிவுக்கு சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க. தென் மாவட்டங்களில் அதிமுக ஜெயிக்கவே கூடாது. கட்சி என்னைய வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கல, எனக்கு செல்வாக்கு இல்லைன்ற அளவுக்கு சொல்லி என்ன டம்மின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னோட பவர் என்னன்னு காட்டுறப்பார் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த எஃப்ஐஆர் பதிஞ்சிட்டா, எஃப்ஐஆர் பதிஞ்சது தான், இந்த புகார் கொடுத்தது தான். இது அடுத்த ஆட்சி வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். ஒரு 6 ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் 2 எம்எல்ஏ, ஒரு எம்பியோட பேர்களும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது, இது எப்படி வெளியில் வந்ததுன்னு பார்த்தா, ஒன்று இடி அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்கல்ல. ஆனால் இப்போ என்ன டாக் ஓடுது இந்த தலைமை செயலக வட்டாரத்தில்னா, இது வந்து இங்கே மாநில தரப்புல இருந்தால் கசிவிடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்க இந்த சூழல்ல அரசியல் களத்தில் நாள்தோறும் பல புதுவிதமான திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கு. அதை பத்தி நம்மோடு பேசுவதற்காக குமுதம் ரிப்போர்ட்டர் திரு கண்ணதாசன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு வந்து மக்களவை தேர்தல் நடந்துச்சு. அந்த சமயத்தில் திமுக அமைச்சர் ஒருத்தரை வந்து இடி வந்து ரொம்ப இறுக்கி பிடிச்சிருந்தாங்க. இப்போ 2026 தேர்தல் வந்து வர இருக்கு. இந்த சமயத்தில் ஒரு மீசக்கார அமைச்சர் ஒருத்தர் வந்து ஈடி பிடியில் மாட்டி இருக்கிறதா, இன்னும் வந்து அது மோசமாக போகிறதா ஒரு செய்தி வருது. அது என்ன செய்தி? நீங்கள் கேட்குறது புரியுது. நேரோட விவகாரத்தை தான் கேட்குறீங்க அப்படின்னு தெரியுது. என்னென்னா, அவர் வந்து இப்போது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர்களில் செல்வாக்கான அமைச்சர்கள் அவரும் ஒருத்தர், ரொம்ப செல்வாக்கான அமைச்சர். அவருடைய துறையில் பணி நியமனம் தொடர்பான இதில் ஒரு பணிகளுக்கும் ஒரு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் பைசா வாங்கிட்டு ஜாப் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிஜிபிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் மீது வந்து வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்த உடனே ஒரு அதே துறையில் டெண்டரில் வந்து முறைகேடு நடக்குது, அதுக்கான ஆதாரமாக எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு டிஜிபிக்கு ஒரு புகார் எழுதி இதை நீங்கள் வழக்கு பதிஞ்சு விசாரிங்க அப்படின்னு திருப்பின ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. இப்போ கோர்ட்டே வந்து உத்தரவு போட்டிருக்கிறதா சொல்கிறாங்களே. ஆமாம், இது வந்து அந்த அதாவது பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அந்த விவகாரத்தில் நீங்கள் இந்த மாதிரி அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிஞ்சு விசாரிக்கணும் அப்படின்னு உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு. இப்போது இந்த 2 குற்றச்சாட்டு வந்த உடனே இப்போது நேரு மீது வந்து இந்த குற்றச்சாட்டு இடி வந்து வச்சது இல்லைங்களா, இதுக்கப்புறமும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது தான் இங்கே கேள்வியாக இருந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு அரசு வந்து அதை, ஏன்னா எப்பயுமே அவங்களோட அமைச்சர் தானே, எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அப்படி காலம் தாழ்த்த பார்ப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே தான் நடவடிக்கைலாம் இல்லாமல் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் அப்படி டீல் பண்ண மாதிரி அப்படி போயிட்டு இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, இன்பதுரை எம்பி வந்து, ஆமாம், அவர் என்ன பண்ணார், நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்துக்கு சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னே உயர்நீதிமன்றத்துக்கு போயிட்டார். கூடவே ஒரு மதுரையை சேர்ந்த ஒரு நபரும் இதை வந்து நீங்கள் விசாரிக்கணும், வழக்கு பதிய உத்தரவிடணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த வழக்கு வந்து கோர்ட்டில் விசாரணை நடக்குது. விசாரணை முடிஞ்ச உடனே நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது. அதாவது இடி கொடுத்துருக்க குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து இந்த வழக்கு பதிஞ்சு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டுறாங்க. இதுதான் வந்து தமிழக அரசை வந்து ஜெர்க்காக வைக்கிது. கூடவே அதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறாங்க, இதில் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்காமல் ஒரு சுயாதீன அமைப்பு, அதாவது ஒரு விசாரணை அமைப்பு விசாரித்தாலும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை சொன்னதாக நம்மளுக்கு வழக்கறிஞர்கள் சைடில் பேசும்பொழுது சொல்கிறாங்க.
சுயாதீன அமைப்புன்னு நீங்கள் போயிட்டாலே யார் இண்டிபெண்டண்ட்டாக செயல்படக்கூடியவங்க சிபிஐ தான். ஸோ சிபிஐ கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இதில் ஒரு ஒரு மறைமுக ஒரு வார்த்தை டைரக்டாக இருக்குது. சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது இதில் இவங்க ஜெர்க்காயிடுறாங்க தமிழக அரசு. ஸோ இவங்க நடவடிக்கை இப்போ வழக்கு பதிஞ்சாலும் சிக்கல் இருக்குது, பதியாட்டியும் சிக்கல் இருக்குது. அது என்ன பதிஞ்சா சிக்கல், பதியலாம் சிக்கல் அப்படின்னு இருக்குல்ல. பதிஞ்சிட்டாங்கன்னா இடி வந்து எப்படா ஒரு வழக்கு பதிவாங்க உள்ளே வரலான்னு காத்துட்ருக்கு. ஏன்னா இடி வந்து ஒரு எஃப்ஐஆர் இருந்துச்சுன்னா அது அடிப்படையாக வச்சு ஈஸியாக வந்து உள்ளே புகுந்து, ஏன்னா இது வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா, அதில் வந்து இடி வந்து ஈஸியாக உள்ளே போக முடியும். ஒரு வழக்கு அடிப்படையாக இருந்ததுன்னா நாங்கள் இந்த வழக்கின் அடிப்படையாக வச்சு உள்ளே வந்தோம், விசாரித்தோம் அப்படின்னு எப்படி 2024 நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் உள்ளே வந்தாங்களோ அதே போல் இதுலேயும் உள்ளே வந்து விசாரிக்க முடியும். ஸோ அந்த நெருக்கடிக்கு உள்ளே வந்துருவோமோ அப்படின்ற தமிழக அரசு சைடில் ஒரு குழப்பமாக இருக்கிறாங்க. சரி, ஒருவேளை நடவடிக்கை எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே காலம் தாழ்த்தி, இல்லை எஃப்ஐஆர் போட்டாலும் அதில் சில என்னென்னலாம் தவிர்க்க முடியுமோ அதெல்லாம் தவிர்த்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் அப்படி தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும், இந்த எஃப்ஐஆர் பதிஞ்சிட்டா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எஃப்ஐஆர் பதிஞ்சது தான், இந்த புகார் கொடுத்தது தான். இது அடுத்த ஆட்சி வந்தாலும் அப்படியே தான் இருக்கும். அடுத்த ஆட்சிக்கு இவங்களே வந்தாலும் சரி, வேற ஒருத்தவங்க வந்தாலும் சரி, இந்த வழக்கு வந்து கையில் எடுக்கப்படும். 2வது, இந்த வழக்கு பதியப்பட்டுடுச்சுன்னா நடவடிக்கை நீங்கள் எடுக்கலை, இல்லை சப்பக்கட்டு கட்டுறீங்க, ரொம்ப தொய்வாக இருக்குது அப்படின்னு ஒரு ஒரு மக்கள் அதிருப்தி அடைவாங்கல்ல. இது இப்படி டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இடி வந்து என்ன கேட்குங்க, பாருங்கள் ஒழுங்காக இவங்க விசாரணை பண்ணலை, இது வந்து நீங்கள் சிபிஐக்கு மாற்றுங்க அப்படின்னு ஒரு நெருக்கடி கொடுக்கும், அப்பீல் போகும் கோர்ட்டுக்கு. ஸோ அப்பயும் வந்து சிபிஐ உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இடியும் வந்து உள்ளே வந்து விசாரிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து தமிழக அரசு ஒரு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை வச்சிருக்கு, என்னடா பண்ணுறதுன்னு. ஆனால் 2024 இன்னும் பேசின மாதிரி எப்படி செந்தில் பாலாஜி வந்து ஒரு அரெஸ்ட்டு அந்த அளவுக்கு போச்சோ, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது கே நேரு அவர்கள் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் ஐபிஎஸ் ஐஏஎஸ் இவங்களெல்லாமே இடி டார்கெட் பண்ணுறதா ஒரு செய்தி வருதே. ஆமாம், இதில் என்னென்னா நான் 2 விஷயம் சொன்னேன்ல. ஒன்று, ஆட்களுக்கு பைசா வாங்கிட்டு பணி நியமனம் பண்ணது. இன்னொன்று, டெண்டர் விஷயத்தில் முறைகேடு நடந்ததுன்றது. இப்போது இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஃபஸ்ட் நம்ம பேசணும் இல்லைங்களா, அது வந்து இந்த பணம் வாங்கிட்டு ஜாப் போட்டு கொடுத்தாங்க அப்படின்ற விஷயத்துக்கானது. அதே டைமில் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் கசிய விடப்படுது. இது வந்து இடி தான் கசிய விட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் வந்து இந்த பணி நியமனத்துக்கான இது சம்மந்தப்பட்டது கிடையாது. 2வது ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல, அதாவது டெண்டரில் முறைகேடுன்னு, அது சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு தான் இது. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டெண்டர் விவகாரத்தை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் இப்போ கசிய விடப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போலீஸ் அதிகாரியோட பெயர் வந்து அதில் இருக்குது. யாருன்னா வருண் ஐபிஎஸ் அவர்கள். அவர் வந்து தமிழக சிபிசிஐடியோடைய டிஐஜியாக இருக்கார். அவர் வந்து என்ன குற்றச்சாட்டுனா, அவரோட ஃப்ரெண்டு மனோஜ்குமார் என்றவருக்கு அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பா இந்த டெண்டரை என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கசிவிடப்பட்ட டாக்குமெண்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதில் அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 2 ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு 6 ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் 2 எம்எல்ஏ, ஒரு எம்பியோட பெயர்களும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி அவங்களுக்கு கிடச்சிது, இது எப்படி வெளியில் வந்ததுன்னு பார்த்தா, ஒன்று இடி அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்கல்ல. ஆனால் இப்போது என்ன டாக் ஓடுது இந்த தலைமைச் செயலக வட்டாரத்தில்னா, இது வந்து இங்கே மாநில தரப்புலேருந்து தான் கசிவிடப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. மாநில தரப்புலேருந்து எதன் அடிப்படையில் கசிவிடப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதில் இந்த நம்ம சீல் முத்திரெல்லாம் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தரப்புலேருந்து தான் கசிவிடப்பட்டிருக்குன்னு ஒரு டாக் ஒன்று பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த விசாரணை வந்து வேகம் எடுத்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னும் பல பேர் வந்து இதில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா. அதே போல் இந்த ஆவணம் வந்து கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட ஆவணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணம் தான் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்போ கைப்பற்றுறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கெல்லாம் முன்னாடி இடி வந்து ரைடு போயிருந்தாங்க. அதாவது கே நேரு அவருக்கு தொடர்புடைய இடங்கள்லாம் அப்போது வந்து சில ஆவணங்கள்லாம் கைப்பற்றினாங்க. அதன் அடிப்படையிலையும் நேருவுடைய உதவியாளர் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தருடைய வாட்ஸ்அப் சேட்டை வந்து ட்ரேஸ் பண்ணியும் இந்த தகவல்லாம் எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதே போல் இப்போ ஒருத்தர் ட்ரேஸ் பண்ணும்போதே இவ்வளோ தகவல் வெளில வந்ததுன்னா, இன்னும் விசாரணையினோட இதுவில் இன்னும் நிறைய தகவல்கள் வெளியே வரலாம். ஓகே, சரி, இது ஒரு பக்கம் இருக்க என்னென்ன தகவல்கள் கிடைக்க போகுது அப்படின்றது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.
பிரேமலதா அவர்கள் வந்து டிஎம்கேல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். ஆனால் யார் மூலியமா வந்து இணைஞ்சாங்க, எப்படி அது நடந்துச்சு அப்படின்ற கேள்வி பலருக்கும் இருந்துச்சு. ஏடிஎம்கேல தானே இணையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருந்துச்சு, அதை விட்டுட்டு எப்படி டிஎம்கேல இறந்தாங்க, யார் மூலமாக இணைஞ்சாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அது எப்படி? இதை நம்ம முன்னே பேசியிருக்கோம். என்னென்னா அவங்க எப்படி இணைஞ்சாங்க, எப்படி லெஃப்ட்டில் கை காமிச்சு, ரைட்லேயும் லெஃப்ட்லேயே கை காமிச்சு எப்படி நேராக போயிட்டு திமுக இணைஞ்சாங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். இந்த ஈஷா மையத்தில் வந்து சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து இதுக்கான எண்டு கார்ட் அப்படின்றதும் தொடக்க புள்ளின்றதும் அங்கே தான். ஆமாம், ஏன்னா அன்றைக்கி யாருக்கு எண்டு கார்ட் யாருக்கு தொடக்க புள்ளின்னு இருக்குல்ல. ஸோ அன்றைக்கி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் பிரேமலதா கிட்ட பேசியிருந்தாங்க. அப்போது வந்து நீங்கள் வரன்னு மட்டும் சொல்லுங்கள், அப்புறமா சீட்டு வரத்தில் கூட பேசிக்கலாம், நீங்கள் முதல்ல அண்ணனை மட்டும் சந்திச்சிருங்க அப்படின்னு எடப்பாடி அவர்களை பேசிடுங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்கார். அந்த அம்மா சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே அந்த அம்மா ஓகே சொல்லிட்டாங்கண்ணே, நீங்கள் நம்ம கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு உடனே எடப்பாடிக்கு ஃபோனை போட்டு சந்தோஷத்தில் அப்படியே அப்போ நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்காக போகுதுன்னு அப்படின்ற டோனில் சொல்லியிருக்காரு. அவங்க பார்க்குறேன்னு சொன்ன உடனே இவர் ஹாப்பியாகி அங்கே வந்து சொல்லிட்டாரு. ஓகே சொன்ன உடனே எடப்பாடிக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நம்ம கூட்டணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக போகுது, அதே தான் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற டோனில் ஃபோனை போட்டு யாரெல்லாம் தெரிஞ்சவங்களோ இந்த சந்தோஷத்தை நான் எப்படி சொல்ல அப்படின்ற டோனில் எல்லாருக்கும் ஃபோனை போட்டு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, நம்ம கூட்டணி இதுக்கப்புறம் பலமாகிடும் அப்படின்ற டோனில் எடப்பாடி அவர்கள் பேசியிருக்காரு. இதை எத்தனை பேர்கிட்ட சொன்னார்ல, அதில் யாரோ ஒருத்தர் மூலிமா திமுக தலைமைக்கு இந்த விஷயம் வந்து லீக் ஆகிடுச்சு. உடனே திமுகவுடைய மேலிடத்துலேருந்து திருநெல்வேலிக்கு ஒரு ஃபோன். திருநெல்வேலியில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்பி கனிமொழி அவர்கள் இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்க தான் முன்னாடி வந்து திமுகக்குள்ளே தேமுதிக கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தையில் அவங்க தான் முன்னாடிலேருந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இடையில் ஒரு மீசக்கார அமைச்சர்கிட்ட இதெல்லாம் டீல் பண்ணுங்க, தேமுதிக உள்ளே கொண்டு வாங்கன்ற பேச்செல்லாம் கூட இருந்தது. அவர் கூட சில தேமுதிக தலைமைக்கும் மீசக்கார அமைச்சருக்கும் சில இது கூடவே வந்து இந்த மலை மாவட்ட அமைச்சர் ஒருத்தர் அவருக்கும் அந்த காலேஜ் மேட்டர்லாம் கொஞ்சம் இடையில் நிறைய ஒரு சலசலப்புலாம் இருந்தது. ஸோ அதனால் அவர்கிட்ட விட்ட எங்கன்னா இது ஆட்டையை கவுத்துற போகிறாங்க அப்படின்னு கனிமொழி கிட்ட அந்த விஷயத்தை திமுக மேலிடம் வந்து சொல்லியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக கனிமொழி அவர்கள் உடனே ஃபோனை போட்டு அக்கா அப்படின்னு பாசமாக பேசியிருக்காங்க. அக்கானோடனே அவங்க அப்படியே மெய் மாறிக்கு போயிட்டு உருகி போயிட்டு எவ்வளோ பாசமாக கேட்குது புள்ள அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் பேசியிருக்காங்க. அக்கா நீங்கள் இதுமாதிரி பாருங்கள், எடப்பாடி மாதிரி நான் எங்கள் தலைவர் வந்து சொல்லிட்டு ஏமாத்துறலாம் கிடையாது, ஏன் அந்த விஷயத்த சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா கடந்த ஆண்டு வந்து ராஜ்யசபா தரேன்னு சொல்லிட்டு தரலன்னு ஒரு டாக் இருந்ததுல்ல, அந்த விஷயத்த வந்து மறைமுகமாக கோட் பண்ணுறாங்க. அவரை மாதிரி எங்கள் தலைவர் கிடையாதுக்கா, சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவார், நீங்கள் வர்றேன்னு மட்டும் சொல்லுங்கள் போகிறோம், அவ்வளோதான் பேசிக்கலாம், எல்லாம் முடிஞ்சிச்சுக்கா அப்படின்னோடனே பிரேமலதாவும் அப்படியே ஓகே அப்படின்ற டோனுக்கு போயிருக்காங்க. இவங்க உடனே ஒரு மேலிட புள்ளி அதிமுக்கிய புள்ளிக்கு மெசேஜை பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீங்கள் உடனே இந்த நொடியே நீங்கள் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னோடனே பிரேமலதாவுடைய சகோதரர் ஸ்ருதீஷுக்கு ஃபோனை போட்டு உங்களுடைய நீங்கள் எந்தெந்த இடம்லாம் எதிர்பார்க்குறீங்க கொடுங்க அப்படின்னு பேசியிருக்காங்க. 20 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு அவங்ககிட்ட கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் வந்து இவங்க திமுக என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் ஒரு 7 to 8 தருவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இவங்க தேமுதிக 10+ கேட்டதா செய்தி வருது. 20 கேட்டிருக்காங்க, அதுதான் 20 கேட்டிருக்காங்க. இவங்க எடுத்த உடனே நான் 20 தரணும்னு சொல்ல முடியாது, 10 தரணும்னு சொல்ல முடியாதுல்ல, 8 அப்படின்னு 8+1 எனக்கும் வேணாம் 8 அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்க. அப்புறம் பேச்சுவார்த்தை முடிவில் அவங்க 10 அப்படின்ற இடத்துக்கு வந்து நின்று இருக்குது. 10+1 10 எம்எல்ஏ சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட்டு. அப்போது அவங்க கேட்டது என்னென்னா, நீங்கள் விருப்பப்படுற இடம் வேணும் அப்படின்னா அந்த 7 to 8 அந்த இடங்கள் தான் தர முடியும். இதுவே நாங்கள் தர இடம் மாதிரினாக்கா 10 இடம் வாங்கிக்கோங்க அப்படின்னு பேசி முடிச்சிருக்காங்க. சரி, சீட்டு விவகாரம்லாம் முடிஞ்சுது, எங்களுக்கு கட்சி நிதிக்கும் வேட்பாளர் செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படாதீங்க, இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஆல்ரெடி சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க, நான் உங்களை கை காமிச்சு விட்றேன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு அசைன் பண்ணியிருக்காங்க. யார்? நம்ம முன்னாடியே பேசின மாதிரி அந்த மீசக்கார அமைச்சரும் ஒரு மலை மாவட்ட அமைச்சரும், ஏன்பா நீ வந்து கட்சி வேட்பாளருக்கு செலவு பார்த்துக்க, நீ வந்து அவங்களுக்கு கட்சி நிதியை கொடுக்குற வேலையை பார்த்துக்க அப்படின்னு 2 பேருக்கும் பங்கு பிரித்து விட்ருக்காங்க. தலைமை சொன்ன உடனே செய்யாமல் இருப்பாங்களா? அண்ணே முடிஞ்சது, இதோ பண்ணிடுறோம்னே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம்.
அதான் அப்படி தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு, சுமூகமாகவும் போயிட்டுருக்கு. ஓகே, அப்போ கனிமொழியால் தான் இந்த கூட்டணி அமைஞ்சுது அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, கனிமொழி அவர்கள் இனிமேல் டெல்லியில் வந்து அரசியல் பண்ண போகிறதில்ல அப்படின்னும், தமிழ்நாட்டு பாலிடிக்ஸில் வந்து உள்ளே இறங்க போகிறாங்க அப்படின்ற தகவலும் வந்திருக்கு. அதாவது அவங்களோட பதவிக்காலம் முடியுது, எம்பி பதவிக்காலம். அதுக்கப்புறம் இனிமேல் அவங்க தமிழ்நாட்டில் தான் வந்து அரசியல் பண்ண போகிறதா ஒரு செய்திகள் வருது. அது என்ன நிலவரம்? ஏன்னா இன்னைக்கு கனிமொழி அவர்கள் வெறும் எம்பி மட்டும் கிடையாது, ஒரு மேலிடத்தில் ஒரு முக்கிய புள்ளி. அதை தாண்டி திமுக விவகாரங்களை எப்பயுமே வந்து இங்கே ஒரு தமிழக அரசியல் நடக்குதுன்னா அந்த இடம் டெல்லி கூட எல்லா விஷயமும் கனெக்ட் பண்ணி அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை கனெக்ட் பண்ணி அங்கேயும் கவனமாக இருக்கணும். அங்கே நடக்கிற லாபியெல்லாம் வந்து பார்த்துக்கணும். அப்படி திமுக சார்ந்து அவங்க தரப்புலேருந்து டெல்லி லாபியை கவனிச்சிட்டு வந்த ஒரு முக்கியமான புள்ளி. ஆமாம், அவங்க அந்த இடத்துக்கு இப்போது ஒரு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேலிட புள்ளியை வந்து அனுப்ப போகிறாங்க. எப்படி அப்படின்னு கொஷின் வரும்ல. ஆமாம், ஏன்னா 37 ராஜ்யசபா எம்பி சீட்டு வந்து இப்போ இந்தியா ஃபுல்லாக இப்போது இந்த வருஷத்துக்கான காலி ஆகுது. அதில் 6 சீட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு, அதில் 4 திமுக கிட்ட இருக்குது, 2 ஏடிஎம்கே கிட்ட இருக்கு. ஆமாம் சரிங்களா. இதில் இந்த 4 திமுக கிட்ட இருக்கிறதுல இப்போது தேமுதிக போயிருக்குல்ல, இந்த மாதிரி தேமுதிக இதுமாரி கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஒரு 2 கொடுத்துட்டு 2 சைடு எடுத்து தான் கட்சிக்கு கொடுக்கலான்ட்டு இருக்காங்க. அதில் ஒன்று வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒரு மேலிட புள்ளிக்கு கொடுத்து அவரை வந்து டெல்லி லாபியை கவனிச்சிக்க சொல்ல போகிறாங்க. அதாவது எம்பி ஆக்கி டெல்லி லாபி இதுக்கப்புறம் அவர் தான் கவனிச்சுப்பார். ஸோ அப்போ இது வரைக்கும் டெல்லி லாபியை கவனிச்சிட்டு வந்த கனிமொழி அவர்களுடைய இடம் வந்து அங்கே இல்லை இல்லையா. அவங்க அதுக்கப்புறம் அடுத்து என்ன தன்னோட அரசியல் வாழ்க்கை என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாநில அரசியலுக்குள்ளே இறங்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்காங்க. சரி வந்தாச்சு, அடுத்தது 2026 எலெக்ஷன். அப்போது 2026 எலெக்ஷனில் அவங்க போட்டியிட டார்கெட் பண்ணிட்டாங்க. 2 தொகுதிகளை வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறாங்க, ஒன்று சவுத்தில் ஒன்று, இன்னொன்று இங்கே சென்னையை ஒட்டி திருவொற்றியூரும், சவுத்தில் தூத்துக்குடி தொகுதியும் செலக்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்கிறதுக்கான வேலையெல்லாம் மும்முரமாயிருக்காங்க. இதில் அவங்க மாநில அரசியலுக்குள்ளே இறங்குறாங்கன்றது முக்கியம் இல்லை, எம்எல்ஏ வாக்க போகிறாங்கிறது முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, அதுதான் அதில் முக்கியம். என்ன விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு முன்னாடி கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் இப்போ உதயா அப்படின்ற டாக்ல போயிட்டு இருக்கு இல்லையா, துணை முதல்வரா. ஸோ அதே தான். ஸோ துணை முதல்வர் எனக்கு வேணும், டெல்லி லாபின்றது எவ்வளோ பெரிய விஷயம், அதை விட்டுட்டு நான் இங்கே வரேன், எனக்கு என்ன அப்படின்ற கேள்விகள். நானும் அமைச்சரோட ஒருத்தராக இருக்க முடியாது இல்லையா. ஸோ எனக்கும் துணை முதல்வர் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்களாம். தலைமையும் சரி அப்படின்ற டோனில் கண்ணமைச்சிருக்காங்க போல இருக்குது. அவங்களும் சந்தோஷமாக இங்கே 2026 தேர்தலில் களம் காண்றதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காங்களா, பார்ப்போம். புதுச்சேரியோட முதல்வர் வந்து 2 பக்கமும் வந்து பேசிகிட்டு இருக்கார் போல். எனக்கு வந்து தாவேக்காவும் வேணும், பிஜேபியும் வேணும். பிஜேபி வந்து புதுச்சேரியில் ஒரு கூட்டணி வச்சுக்கிறேன், தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காராம். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்போம்ல, இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மழை. அதே டோனு தான் ரங்கசாமி அவர்களும் இப்போது இறங்கியிருக்காரு. என்னென்னா, பாண்டிச்சேரியில் பிஜேபி கூட தான் அலைன்ஸ் அப்படின்றதில் இருக்கார். இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே டிவிக்கே கூட நாங்கள் அலைன்ஸ் போக போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஏன் இந்த டாக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல. பாண்டிச்சேரியில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸோடைய ஆட்சி நடக்குது, கூட்டணி ஆட்சினே சொல்லலாம். பாஜகவை சேர்ந்தவங்களும் அங்கே அமைச்சரவையில் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ ஆனால் அங்கே வந்து ஒரு முட்டல் மோதல் எல்லாமே இருக்குது. ஒரு வெளியில் சில நேரம் வெடிச்சும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு அரசு போயிட்டுருக்கு. இடையில் அமித்ஷா வந்து நம்ம காரைக்கால் வந்ததெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா. அப்போது கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாங்க. பாண்டிச்சேரியில் பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸும் தான் ஒன்று சேர்ந்து களம் காண போகுதுன்னு பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சீட்டு பங்கீடு வேணும்ல, சீட்டு பங்கீடு தானே முக்கியம். அதுக்கான டிஸ்கஷனுக்கு மேலிட புள்ளி ஒருத்தர் போயிட்டு ரங்கசாமி அவர் வீட்டில் மீட் பண்ணி பேசியிருக்காரு. அண்ணன் எத்தனை சீட்டு தருவீங்க அப்படின்னு பேசியிருக்கும்போது, இவ்வளோ இடம் நான் நிற்கிறேன், இவ்வளோ இடம் நீ நிற்கிறேன் அப்படின்னு டிஸ்கஷன்லாம் போயிருக்கு. அப்போது ரங்கசாமி போட்ட குண்டு தான் இது. அண்ணன், நாங்கள் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் அவங்க கூட கூட்டணி, தமிழ்நாட்டிலே எங்களுக்கு செல்வாக்கு இருக்குது. அதாவது பாண்டிச்சேரியை ஓட்டினா விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை இந்த பெல்ட்டெல்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்களாம் இருக்காங்கண்ணே. நாங்கள் அந்த இடத்துல வந்து அவங்களாம் வந்து இங்கே பிஜேபி கூட இருக்கிறத விரும்பலை, தாவேகா கூட போகிறதா விரும்புகிறாங்க. ஸோ அந்த தொண்டர்களோட விருப்பத்தையும் நான் பார்க்கணும், நான் அங்கே போக போகிறோம், அங்கே மட்டும் அங்கே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு முறை இப்படி நடந்தது, 2001 காலகட்டம் நினைக்கிறேன். அதிமுக வந்து இங்கே காங்கிரஸ் பாமக கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் எலெக்ஷனை சந்தித்தாங்க.
அதே பாண்டிச்சேரியில் போனும்போது காங்கிரஸ் இல்லை அந்த கூட்டணியில். காங்கிரஸ் தனியாக போட்டி பிடிச்சி அதிமுக பாமக தனியாக கூட்டணி வச்சாங்க. ஸோ அதே பாணியில் நாங்களும் பாண்டிச்சேரியில் உங்கள் கூட, தமிழ்நாட்டில் தாவேகா கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க டெல்லி, நாங்கள் வந்து இது டெல்லியில் பேசிட்டு சொல்கிறோம், இருங்க சீட்லாம் கூட இப்போ ஒதுக்கி பேசாதீங்க நிறுத்துங்க அப்படின்றோம். பறக்க முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு விட்டு ஜூட்டுன்னு விட்டுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இவர் 2 பக்கமும் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி தாவேகா தலைவரும் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காராமே. ஆமாம், என்ன குழப்பம்? இதுக்கு முன்னாடி அவர் எங்கே நிற்கிறது, அதாவது வேறு ஒன்றும் இல்லை, 2026 எலெக்ஷனில் எங்கே நிற்கிறதுன்ற குழப்பம்தான். என்னென்னா இதுக்கு முன்னாடி சென்டிமெண்ட்னு ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்க. அதாவது விக்கிரவாண்டியா விருதுநகரா இப்படின்னு சென்டிமெண்ட் எங்கே இருக்கோ அங்கே நிற்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போது வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கலாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன். அந்த சென்டிமெண்ட்டா இந்த வீடு, ஆமாம், இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே நிற்கலாமா அப்படின்னு. ஏன்னா எல்லாரையும் வந்து ஆறுதல் தேட வந்தால் கூட வீட்டுக்கு வாங்க இல்லை கட்சி ஆஃபீஸ்க்கு வந்துங்க தான் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போயும் சரி வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு தொகுதியில் நிற்கலாமோ அப்படின்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கான். அந்த ஒரு குழப்பந்தான் எங்கே நிற்கிறதுப்பா அப்படின்னு அவர் குழம்பி போயிருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, அது என்ன அப்படி ஒரு குழப்பம் அப்படின்னா, தலைவர் வந்து சென்டிமெண்ட் பார்த்து ஏதோ ஒருத்தர் நிற்க போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளியில் ஒரு நபர் ஆதவ் என்ன பண்ணியிருக்காரு, பெரம்பூரில் இறங்கி வேலை பார்க்கலாம், அந்த தொகுதி நமக்கு தான் அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் போட்டு அங்கே இறங்கி அமைப்புகள்லாம் இருக்கும்ல, அமைப்புகள், சங்கம், இந்த மாதிரி என்ஜிஓஸு இவங்கெல்லாம் பிடிச்சி, அண்ணே நம்மளுக்கு ஓட்டு போட்டுங்க, ஆதரவு கொடுங்கண்ணே, நீங்கள்லாம் தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்காரு. ஓரளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும்போது இதை விஜய்க்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற ஒரு நபர் இருக்கார்ல, யாரை சொல்கிறேன்னு தெரியும் நினைக்கிறேன், தெரியலையா? யாரை சொல்கிறீங்க? பொதுச் செயலாளர் தான். ஐயோ, ஆமாம் ஆமாம், விஜய்க்கு அடுத்தது. ஆமாம், அடுத்த இடத்துல அவர் தானே சொல்லும்போது அவர் இறங்கி விஜய் உக்காண்டிருக்கும் போதே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன ஆதவ், தலைவரை பெரம்பூரில் தொகுதி நிற்க வச்சா ஜெயிச்சிட மாட்டார் அப்படின்னு ஆதவுக்கு தூக்கி வாரிப்பட்டுச்சா, அட்டா டே அப்படின்ற டோனில் அவர் அப்படியே ஜெர்க்காகி போயிருக்காரு. நான் இறங்கி வேலை பார்த்து வச்சுருந்தா தலைவருக்குன்னு சொல்லிட்டியே, இதுக்கு நான் மறுக்க கூட முடியாது அப்படின்ற அளவுக்கு போயிருக்காரு. அதான் அவர் இட்டுன்னு போயிடுவார், அதனால் அவர் கரெக்டாக இருக்காரு. அதனால தான் அவர் ஜெர்க்காக இருக்கார். சரி, இந்த இடத்த தலைவருக்கு சொல்லிட்டீங்க, நான் மறுக்க முடியாது, சரி அடுத்த இடத்த பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிவாக்கம் தொகுதியில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், வில்லிவாக்கம் தொகுதியை ஆல்ரெடி இன்னொரு ஆள் குறி வச்சு வேலை செஞ்சிட்ருக்காரு. யாருன்னா முன்னாள் எம்எல்ஏ, அந்த தொகுதியோட முன்னாள் எம்எல்ஏ ஜேசிடி பிரபாகர் வந்து இப்போது தாவேக்கெல்லாம் இணைஞ்சிருக்கார். அவர் அங்கே வந்து இணைஞ்சது காரணமே அந்த தொகுதியில் நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும், நம்ம இறங்கி வேலை செய்யலாம் அப்படின்ட்டு தான் வந்தார். ஆமாம், போகிற இடமெல்லாம் கண்ணி வெடி வச்சா என்ன பண்ணேன் அப்படின்ற டோனில் அவர் ஜெர்க்காகி போயிட்டார். இது எப்படியோ விஜய்க்கு வந்து ஓரளவுக்கு ரூட் கிளியர்ன்றாங்க, பெரம்பூர் தொகுதி தான் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆதவ் வந்து இப்போது அவர் வேலை செஞ்ச இடம்லாம் இல்லை, அவர் போகிற இடத்த ஃபுல்லாக ஒரு முட்டுக்கட்டை போடுறாங்க, அதனால் ஆஃப் ஆகியிருக்காரு. அப்புறம் இப்போது இதில் ஒரு குழப்பம் என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க, இந்த தேர்தலுக்காக தாவேக்கால பொறுப்பாளர்லாம் போட்டிருக்காங்க. அதில் சில இதனால் இந்த மாதிரி ஒரு யார் எங்கே நிற்கிறதுன்ற முரண்பாடு இருக்கிறதுனால யாரை எங்கே கொடுக்குறதுன்னு தெரியாமல் அந்த குழுவிலையும், ஏன்னா எப்படி சொல்கிறதுனா சவுத்தில் இருக்கிற ஒரு ஆழத்துக்கு வந்து இங்கே சென்னையில் போகிறது, சென்னையில் இருக்கிற ஆழத்துக்குன்னு போய் அங்கே பொறுப்பாளரை போகிறது, இப்படி சில குளறுபடிகள்லாம் நடந்திருக்கான். இதுலேயே எப்படி குளறுபடினா எலெக்ஷன் நேரத்தில் யார் எங்கே நிற்கிறதுன்னு இதுக்கப்புறம் என்னென்னலாம் அங்கே உள்ள புகைய போகுதுன்னு தெரியல, பார்க்கணும். தாவேகா பற்றி பேசிகிட்டு இருந்தோம். முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் லோகேஷ் வந்து தாவேகாவில் வந்து இப்போ இணைஞ்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து என்ன கட்சியில் இருந்தாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், அவங்களுடைய அப்பா. ஆனால் இவர் வந்து தாவேகாவில் வந்து இணைஞ்சிருக்காரு, என்ன காரணம்? என்ன, எல்லாமே சீட்டு இல்லைன்றது தான். சீட்டு இல்லைன்றது தான். ஆனால் அவர் வேற காரணம் இல்லை சொல்கிறாரு, அப்பாவுக்கு வந்து அங்கே சரியாக வந்து அக்கறை இல்லாமல் கண்டுக்க மாட்டுறாங்க அதிமுகவில் அப்படின்னு. எனக்கு செல்வாக்கு இல்லைன்னு யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? வேற என்ன சொன்னால் தப்பிக்க முடியுமா? அப்படி தான் சொல்ல முடியும். எல்லாம் சீட்டு தான், என்ன பண்ணுறது அப்படின்றது தான். என்ன நடந்திருக்குன்னா, யாரும் இல்லை, ஒரு தனபாலுடைய சன்னு தான், அதிமுகவில் ஒரு செல்வாக்கான ஒரு நபர் அவர். ஆனால் அவருடைய சன்னுக்கு அங்கே செல்வாக்கு இல்லை, அவருடைய மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லை அப்படின்ற மாதிரி போன எம்பி எலெக்ஷனில் நின்று கூட 3ஆம் இடம் தான் பிடிச்சா. அப்படி இந்த அளவுக்கு அவருக்கு அங்கே லோக்கலில் செல்வாக்கு இல்லாமல் இருந்தப்போ இந்த முறை 2026 சீட்டு எதிர்பார்த்து இருந்திருக்காரு. ஆனால் கட்சி நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க, தனபாலும் சரி அவரோட பையனும் சரி தொகுதிக்குள்ளே வர்றதே இல்லை, மக்கள்கிட்ட தலை காட்டுறதே கிடையாது, அவர் சீட்டெல்லாம் கொடுக்காதீங்க, நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாருங்கள் நான் கடுப்பாயிடுவோம் பார்த்துக்க அப்படின்ற டோனில் கட்சி நிர்வாகிகள்லாம் தலைமைக்கு ரிப்போர்ட்டை தட்டி விட்டுருக்காங்க. தலைமையும் ஓகே சரி பார்ப்போம், இந்த முறை புது முகத்துக்கு வாய்ப்பு கொடுப்போன்ற மாதிரி ஆலோசித்ததாக சொல்லப்படுது.
அந்த தகவல் எப்படியோ அவருக்கு போயிருக்கு. இதனால தான் இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது, நம்ம சோபிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணி உடனே அட்ரா ஜம்ப் அப்படின்னு வடிவேலு ஒரு 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 கும்பகோணை வச்சு அப்படி தாவி என்னோட காமெண்டில் குதிப்பார்ல, அந்த டோனில் அப்படியே தாவி என்னோட தாவிக்கால குதிச்சு. எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் வச்சிருக்கீங்க போல ரெடியா, என்ன சொன்னாலும் ஒரு உதாரணம் போடு அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி தாவி என்னோட குதிச்சிட்டாரு. அப்புறம் வெளியில் வந்த உடனே என்ன காரணம் சொல்ல முடியும், எனக்கு சீட்டு இல்லை நான் சொல்ல முடியும். அதுக்காக தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு, அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியலைங்க, என்னோடய அப்பா தனபாலுக்கு ரொம்ப உடம்பு முடியலை. அப்போ வந்து எடப்பாடிலாம் வந்து எட்டி கூட பார்க்கல. இது எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்கள் அப்பா, அவரை போய் நீங்கள் கண்டு கூட இல்லை. அதே போல் நீங்கள் பண்ணுறது எதுவும் சரி கிடையாது, 4 பேருக்கான கட்சியாக வந்து நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க, அந்த அப்படிப்பட்ட கட்சியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்திருக்காரு. ஆமாம், தாவேக்கா அவருக்கு அங்கீகாரம் கொடுக்குமா இல்லை அவர் அதாவது சோபிப்பாரா அப்படின்றதெல்லாம் நம்ம இதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஏன்னா விரைவில் பார்க்க தானே போகிறோம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். அதிமுக பற்றி பேசிட்டோம், அதாவது ஒரு கட்சியை பற்றி பேசுகிறப்ப இன்னொரு கட்சியில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது, அதுலேருந்து எனக்கு கேள்வி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதிமுக பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதாவது அதிமுகலேருந்து ஒரு நபருடைய மகன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இலை கட்சி என்னோடது தான் அப்படின்னு சொல்லி நான் தான் வந்து நிரந்தர பொதுச் செயலாளர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்த ஒரு சின்ன அம்மா கட்சி தொடங்க போகிறதா வந்து செய்திகள் வந்துட்டுருக்கு. அது என்ன கதை? ஆமாம், அது யாரை சொல்கிறீங்கனாலே தெரியுது, திருமதி சசிகலா அவர்களை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு புரியுது. அவங்க அதிமுக வந்து அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் நான் தான், அதிமுக நான் வந்து மீண்டும் ஒருங்கிணைப்பேன் அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா அதிமுகவில் நிறைய பிளவுகள் இருந்தது, அதை நான் சரி கட்டிடுவேன், எலெக்ஷனுக்குள்ளே பாருங்கள் நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் தான் டிடிவி அவருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்த மாதிரி இருந்தார். கடைசியில் என்ன நடந்ததுன்னா, டிடிவியும் பிஜேபி கூட போயிட்டு ஐக்கியமாயிட்டார். ஆடா போடா அப்படின்னு. அதாவது அவங்க வந்து அதில் செம்ம அப்செட்டு. டிடிவி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதிமுகவும் பதிலடி தரணும், டிடிவிக்கும் பதிலடி தரணும் அப்படின்ற முடிவுக்கு சசிகலா அவர்கள் வந்துட்டாங்க. இந்த முடிவை பொறுத்து தான் அவங்க அடுத்தது என்ன எடுத்தாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, புது கட்சி தொடங்கலாமா அப்படின்னு ஒரு யோசனைக்கு வந்திருக்காங்க. ஆமாம், எல்லாரும் தொடங்குறாங்க. இவர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்கியிருந்தாரு, எம்ஜிஆர் அதிமுகன்னு. என்னன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தது டிடிவி மட்டும் அங்கே போகல. இப்போ ஓபிஎஸும் ஓரளவுக்கு சின்னம்மா அப்படின்ற டோனில் தான் இருந்தார். அவரோட கூட ஒரு மொத்தமும் காலி ஆயிடுச்சு. நீங்கள் சொன்ன நபரு கூட கட்சி ஆரம்பித்தது கூட டிடிவியோட ஆதரவாளர்கள் அங்கே போய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. சாரி, ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் போயிட்டு தான் அங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி எல்லா இடமும் ஒருங்கிணைப்பும் மிஸ்ஸு. கூட இருந்த நம்பியிருந்த டிடிவியும் இப்படி கவுத்துட்டார். ஸோ நம்ம வந்து கட்சி ஆரம்பித்து இவங்களுக்கு எல்லோரும் பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ 24 பிப்ரவரி 24 அன்றைக்கி ஒரு பசுமூனில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கட்சியை தொடங்கிறதுக்கான அறிவிப்பை வெளியிட போகிறதா சொல்கிறாங்க. அவங்களுடைய உறவினர் தான் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து கட்சியை தொடங்குவாங்களா இல்லையான்றது அடுத்த கட்டம் தான். ஆனால் அவங்க ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருக்காங்க. எந்த விஷயத்தில்? என்னென்னா, தென் மாவட்டங்களில் அதிமுக ஜெயிக்கவே கூடாது. கட்சி என்னையை வந்து நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கல, எனக்கு செல்வாக்கு இல்லைன்ற அளவுக்கு சொல்லி என்ன டம்மின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்னோடய பவர் என்னன்னு காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால் அதிமுக கேண்டிடேட்லாம் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் எதிராக நிறுத்த மாட்டாங்க. முன்னாள் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எதிராக கண்டிப்பாக நான் ஆட்களை நிறுத்துவேன். உங்கள் எல்லாரையும் நான் வந்து மண்ணை காவ வைக்கிறேன் பாருங்கள், நான் யாருன்னு என்னோடய பவரை காட்டுறேன் பாருங்கள் அப்படின்ற டோனில் இறங்கிட்டாங்க. தெரியும் இதுக்கப்புறம் அவங்களுடைய செல்வாக்கு என்ன, தென் மாவட்டங்கள் அது எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு. ஆனால் இதில் ஒருத்தவங்க மட்டும் ஹாப்பி, திமுக செம ஹாப்பி. உங்களுக்குள்ளேயே நீங்கள் அடிச்சுக்கிட்டு போது எங்களுக்கான வெற்றி பிரகாசமாக இருக்குது அப்படின்ற டோனில் திமுக செம ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் மாவட்டங்களில் யாருக்கு பலன் கொடுக்க போகுதுன்றதை இந்த 2026 தேர்தல் காலம் சொல்லிடும். கண்டிப்பாக அது வந்து தென் மாவட்டங்களாக இருக்கட்டும், வட மாவட்டமாக இருக்கட்டும், தாவேக்கா, திமுக, அதிமுக எந்த கட்சியாக இருந்தாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இந்த இன்னைக்கான நாளில் வந்து பகிர்ந்துக்கிட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.